Hi students, Jasmine here. 9th Max exercise 2.7 ல first sum rationalize the denominator. இதுல ஒரு 4 subdivision question கொடுத்திருக்கிறாங்க. இந்த rationalize அப்படின்னா இதுல உள்ள denominatorல வந்து root வச்சு வரக்கூடாது. நமக்கு questionல வந்து root வச்சு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த root இல்லாம என்னென்னலாம் செய்யலாமோ அதை செஞ்சு நம்ம root இல்லாம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். இதுக்கு தான் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். கீழே டினாமினேட்டரில் வந்து ரூட் வச்சு இருக்குது. இப்போ ரூட் இல்லாமல் செய்ய என்ன செய்யலாம்? இந்த சேம் நம்பரை வந்து மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் கொடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். நமக்கு நம்பர்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் போகலாம். 1/√50 அப்படின்னு இருக்குது. இதை என்ன செய்யலாம்? இந்த ரூட் 50யை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இந்த ரெண்டுத்துலேயும் போட்டு மல்டிப்ளை செய்ய போகிறோம். பாருங்கள், 1 × √50 = √50. ஓகேவா? அடுத்தது பை, இப்போது இதுலேயும் √50 இருக்குது. √50 × √50 இப்படி ரெண்டு √50 வந்தாவே நம்ம என்ன செய்யலாம்னா அந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 50 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படி இந்த √50யும் √50யும் கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ √50 × √50 இருக்குதா, இப்படி ரெண்டு √50 இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரே ரூட்டுக்குள்ளே 50 × 50ன்னு போடுவோமா? அப்போது இப்படி ரெண்டு நம்பர் ஒரு ரூட்டுக்குள்ளே இருந்தால் அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு நம்பரை மட்டும் வெளியே எடுப்போமா? அப்போது நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடுது. ஒரு 50 மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல உங்களுக்கு? அடுத்து இந்த ரூட்டுக்குள்ளே 50 இருக்குது. இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் பிரிக்கலாம். பாருங்கள், 25 × 2. ஓகேவா? இப்போது 25 2s are 50. ஓகேவா? ஓகே, பை இந்த 50யை போட்டுக்கலாம். அடுத்து இந்த 25ஐ எப்படி நம்ம பிரிப்போம்? 5 × 5 அப்படின்னு பிரிக்கலாம். × 2 பை இந்த 50யை போட்டுக்குவோம். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 5 இருந்தால் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்? ஒரு 5ஐ வெளியே எடுத்துடணும். ஓகேவா? இப்போது ஒரு 5ஐ நான் இப்போ வெளியே எடுத்துடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது. அது அப்படியே √2ன்னு போட்டுக்குவோம். பை இந்த 50. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த 50யோ இந்த 5யோ நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 10 5s are 50. ஓகே, இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். √2/10. இவ்வளோ தான் ஆன்சர். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல எப்படி இந்த சம்ம போட்டோம்னு? இப்படி டினாமினேட்டரில் ரூட் வச்சு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? மேலேயும் கீழேயும் நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சேம் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இப்படி ரெண்டு ரூட் இருந்துச்சுன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகி வெறும் நம்பர் மட்டும் கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? இங்கேருந்து ஒரு 5 மட்டும் நமக்கு கிடைக்குது. இந்த ரூட்டும் அப்படியே இருக்குது. பை இந்த நம்பரை கேன்சல் பண்ணுறோம், ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ சிம்பிளான ஒரு சம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? 5/3 × √5. இப்போது இந்த கொஸ்டினும் சேம் அதே போல தான். இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், இங்கே √5 இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யலாம்? போன சமு போலவே மேலேயும் கீழேயும் √5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அடுத்து இந்த 5ம் இந்த √5ம் மல்டிப்ளை ஆகுது. 5 × √5 கிடைக்கிது. பை இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். இங்கே இந்த ரெண்டு இடத்துலையுமே √5 இருக்குது. இப்படியே ரெண்டு ரூட் வந்தாவே நம்ம என்ன செய்யணும்? இதில் உள்ள ரூட்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா இந்த 5ஐ மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து இப்போ என்ன செய்யலாம்? இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன இருக்குது? √5 இந்த 3. ஓகேவா? தட்ஸ் ஆல். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன், √75/√18. இப்போது இந்த கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க கிவனா. இப்போது இந்த 75ஐ நம்ம என்ன செய்யலாம்னா L' மூலியமாக சால்வ் பண்ணுவோம். இது 5 டேபிளில் சால்வ் பண்ணலாம். 1 5s are 5, பேலன்ஸ் 2, 25 இருக்குது. 5 5s are 25. அடுத்தது இதுவும் 5 டேபிள், 3 5s are 15. அடுத்து 3 டேபிள், 1 3s are 3.
அதுபோல் இந்த 18ஐயும் நம்ம எல் டேஷ் மூலியமாகவே சால்வ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம 2 டேபிள் எடுத்துக்கலாம். 9 2s are 18. அடுத்து 3 டேபிள் 3 3s are 9. அடுத்தது 3 டேபிள் 1 3s are 3. இப்போது நமக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சரை ரூட்டில் வச்சு எழுதிடலாம். 5 into 5 into 3 by root 2 into 3 into 3. இப்படி ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுத்துடலாம். அதனால் ஒரு 5ஐ வெளியே ஆக்கியாச்சு. இந்த ரூட் 3ஐ அப்படியே போட்டுக்குவோம். பை இங்கே 2 3 இருக்குது. அப்போது ஒரு 3ஐ நம்ம வெளியாக்கிடலாம். இந்த ரூட் 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போவும் நமக்கு டினாமினேட்டரில் ரூட்டில் இருக்குது. அப்போ ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன செய்யலாம்? இந்த ரூட் 2ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இன்ட்டு ரூட் 2 பை ரூட் 2. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே போட்டுடலாம். இப்போது ரூட்டுக்குள்ளே இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுதிடலாம். 3 into 2 பை இந்த 3 அப்படியே போட்டுடுவோம். இப்போது 2 ரூட் இருக்குது. அதனால இந்த 2 ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. 2 போட்டாச்சு. இப்போ இந்த 5 அப்படியே போட்டுடலாம். ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 3 2s are 6. ரூட் 6 கிடச்சிருக்குது. பை இந்த 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் 3 into root 5 by root 6. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ரூட் 6ஐ வந்து நம்பராக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? போன சப்டிவிஷனில் என்ன செஞ்சோமோ சேம் அதுவே தான். கிவனில் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இப்போது கீழே ரூட் 6 இருக்குது. இப்போ இந்த ரூட் 6ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே ரூட் இருக்கிறதுனால நம்ம ஒரு ரூட் போட்டுக்குவோம். இந்த 5 into 6 அப்படி எழுதிக்குவோம். பை இந்த ரெண்டுத்துக்குமே ரூட் 6 இருக்குது. அப்போது இங்கே என்ன செய்யலாம்? 2 ரூட்டையும் நம்ம கேன்சலாக இருக்கலாம். சேமாக 2 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 6 கிடைக்கிது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 6 30 பை இந்த 6 அப்படியே போட்டுக்குவோம். இப்போது இந்த 3யும் 6ஐயும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 1 3s are 3, 2 3s are 6. ஓகே, இப்போது இந்த 1 ரூட் 30 இருக்குது. நம்ம 1 போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பில்லை. ஓகேவா? அதனால் போடலை நான். ரூட் 30 பை இந்த 2ஐ போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல். இதோட ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை. இதில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு சம்மாக நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ரூட் 48 ப்ளஸ் ரூட் 32 பை ரூட் 27 மைனஸ் ரூட் 18. இந்த சம்மை எப்படி போடலான்னா, இந்த ரூட் 48 தனியாக சால்வ் பண்ணணும். அதுவும் போல் ரூட் 32 தனியாக சால்வ் பண்ணணும். 27 தனியாக, அடுத்தது 18 தனியாக. அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கிவனில் இது அப்படியே இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கங்க. இப்போது ரூட் 48 நான் என்ன செய்கிறேன்னா எல் டேஷ் மூலியமாக சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம 2 டேபிளை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 2 2s are 4, 4 2s are 8. Again 2 table, 1 2s are 2, 2 2s are 4. Again 2 table, 6 2s are 12. Again 2 table, 3 2s are 6. இப்போது இங்கே 3 இருக்கிறதுனால நான் 3 டேபிளை யூஸ் பண்ணுறேன். 1 3s are 3. அடுத்து ரூட் 32. இப்போது லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அதனால 2 டேபிள் சூஸ் பண்ணுறேன். 1 2s are 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12. Again 2 table, 8 2s are 16. Again 2 table, 4 2s are 8. Again 2 table, 2 2s are 4. Again 2 table, 1 2 is 2. அடுத்து இந்த ரூட் 27. இப்போது இங்கே ஆட் நம்பர் இருக்குது, அதனால நம்ம 3 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 3s are 27. அடுத்து 3 டேபிள், 3 3s are 9.
again 3 table 1 3s are 3. Next இந்த 18 இதை ஈவன் நம்பராலேயே பண்ணலாம். 2 table 9 2s are 18, 3 table 3 3s are 9, again 3 table 1 3s are 3. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆன்சரை என்ன செய்யலாம், ரூட்டுக்குள்ள எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த ரூட் 48க்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எழுத போகிறேன். 1 2 3 4 4 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அடுத்து இந்த ஒரு 3 3, இந்த ஒன்று போட தேவையில்லை. அடுத்தது இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரூட் 32க்கு பதிலாக அதுக்கு கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 1 2 3 4 5 5 2 இருக்குது. அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பை இந்த ரூட் 27க்கு பதிலாக அதுக்கு கிடச்சிருக்க ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். ரூட் போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ரூட் 18 அதுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். ரூட் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இந்த ஒன்று போட தேவையில்லை. அடுத்ததாக இந்த நம்பர்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம், இப்படி ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்போது இந்த 2 2லேருந்து ஒரு 2வை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இன்டூவை எடுத்து போட்டுக்குவோம். அடுத்து இந்த 2 2லேருந்து ஒரு 2 போட்டுக்குவோம். பேலன்ஸ் இந்த ரூட்டுக்குள்ளே இந்த 3 மட்டும் இருக்குது. அப்போது ரூட் 3யை அப்படியே போட்டுடுவோம். கொஸ்டினில் இப்போ ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்கா, அதுலேருந்து ஒரு 2வை வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு போட்டுட்டு இந்த 2 2லேருந்து ஒரு 2வை வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு 2 மட்டும்தான் இருக்குது. இப்போது அந்த 2வை வந்து ரூட்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே போட்டுடணும். பை இந்த ரூட்டுக்குள்ளே இந்த 2 3 இருக்குது, அதுலேருந்து ஒரு 3யை வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் வந்து இந்த ரூட்டுக்குள்ளே ஒரு 3 மட்டும் தான் இருக்குது. அது அப்படியே ரூட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸை போட்டுடுவோம். இங்கே இந்த 2 3லேருந்து ஒரு 3யை வெளியே ஆக்கிட்டோம்னா ரூட்டுக்குள்ளே 2 மட்டும் தான் இருக்குது. அந்த 2வை அப்படியே போட்டாச்சு. அடுத்து ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, 4 ரூட் 3. இந்த ப்ளஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 2 2s are 4, இந்த ரூட் 2 அப்படியே போட்டுக்கலாம். பை 3 இன்ட்டு ரூட் 3, ரூட் 3ன்னு வந்துடும். மைனஸ் இந்த 3 ரூட் 2 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இப்போ பாருங்கள், இந்த 2த்துலேயுமே 4 காமனாக இருக்குது, கீழே 2த்துலேயுமே 3 காமனாக இருக்குது. அதனால காமனாக இருக்கிற இந்த நம்பர்ஸை வெளியாக்கிடுவோம். இந்த 4 2 4ல் ஒரு 4 வெளியே வந்துருச்சு. பை 2 3ல் ஒரு 3 வெளியே வந்துருச்சு. இந்த மீதி இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3 மைனஸ் ரூட் 2. அடுத்து இந்த நம்பரை வந்து காஞ்சுகேட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது, கீழே இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை வந்து அது ஆப்போசிட் சைன் போட்டு மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் இன்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரூட் 3யை அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இந்த சைன் இருக்குது பாருங்கள், மைனஸ் சைன், அது அப்படியே ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த ரூட் 2வை அப்படியே போட்டுடுங்க. இப்போது மேலே எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் வரணும். ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2. இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் காஞ்சுகேட்டட். ஈக்குவல் டு இந்த 4/3யை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இதில் ரூட் 3யும் ரூட் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை இன்னொரு ஃபார்முலாலையும் இந்த சம்மை போடலாம். இங்கே ரூட் 3 இருக்குது, இது போல் இதுலேயும் ரூட் 3 இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், இங்கே ரூட் 2 இங்கேயும் ரூட் 2. அப்போது 2த்துலேயும் 2 தடவை இருக்கிறதுனால இது எந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து இந்த ரூட் 3யும் இந்த ரூட் 3யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்படி ரெண்டுமே வந்து ஒரே நம்பரில் ரூட்டில் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் பாருங்கள், ஒரு ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போது 3 மட்டும்தான் இருக்கும். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க.
இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் வந்து இந்த 3 மட்டும் தான் நமக்கு இருக்குது. அந்த 3யை மட்டும் நம்ம போட்டுக்குவோம். இங்கேயும் ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ் சைன், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த √3 போய் இந்த √2வை மல்டிப்ளை பண்ணுது. இப்படி ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருந்துச்சுன்னா ரூட் போட்டுக்கணும். உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ ரூட் ரெண்டுத்துக்குமே இருக்கிறதுனால ரூட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6. இப்போது ஆன்சர் வந்து என்ன வரும்? √6. இங்கே உள்ள டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த √2 போய் இங்கே மல்டிப்ளை பண்ண போகுது. இங்கே ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ் சைன், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த √2 இந்த √3 ரெண்டுத்துலேயும் ரூட் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்துக்கும் காமனாக ரூட் போட்டுக்கலாம். அடுத்தது உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3s are 6. அடுத்து இந்த √2வும் இந்த √2வும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைனை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். அடுத்தது இந்த √2 இங்கேயும் √2. இப்படி ரெண்டு நம்பரும் சேமாக இருந்துக்கும் போது இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இங்கே 2 மட்டும் போட்டுக்கோங்க. பை அடுத்து இந்த கீழே உள்ளதில் இங்கே மைனஸ் சைன், இங்கே ப்ளஸ் சைன். அப்போது இது வந்து a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா? இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி வந்து எதை குறிக்கும்? a² மைனஸ் b² இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸை அப்ளை பண்ணுவான். இப்போது ஏக்கு பதில் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? √3 இருக்குது. அப்போது √3 ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? √2 இருக்குது. அந்த √2வை போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 4/3 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த நம்பர்ஸ் ரூட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த 3யும் இந்த 2வையும் ஆட் பண்ணிக்கலாம். 3யும் 2வும் ஆட் பண்ணால் 5 ப்ளஸ் ஒரு √6 இருக்குது, இங்கே ஒரு √6, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2√6. அடுத்து இங்கே உள்ள ரூட்டும் இங்கே உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 மட்டும் தான் இருக்கும். பை 3 போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 மட்டும் இருக்குது. இப்போது இந்த 4/3 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்குவோம். 5 ப்ளஸ் 2√6 பை இந்த 3யும் 2வும் மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போது ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். therefore 4/3 5 ப்ளஸ் 2√6. இந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை, டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். செகண்ட் சப்டிவிஷன் 5√3 ப்ளஸ் √2 பை √3 ப்ளஸ் √2. இதுவும் சிம்பிளான சம்மு தான். இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நம்ம போடணும். இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 5√3 ப்ளஸ் √2 பை √3 ப்ளஸ் √2 இன்ட்டு இதுக்கு கான்ஜுகேட்டட் எடுக்கலாம். கான்ஜுகேட்டட்னா இங்கே என்ன சைன் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைனால் நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணணும். இந்த √3 அப்படியே போட்டுக்குவோம். ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கலாம். இந்த √2வை அப்படியே போட்டுக்கலாம். பை இப்போது இந்த நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குதோ அதுவே இங்கேயே எழுதணும். √3 மைனஸ் √2. ஓகேவா? அடுத்து இப்போது இங்கே √3 இருக்குது, இங்கேயும் சேமாக √3 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அப்போது இது என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி a மைனஸ் பி இந்த ஃபார்முலா தானே? அப்போது இதோட இது என்ன? a² மைனஸ் b². ஓகேவா? இங்கே a இருக்கிற இடத்துல √3 இருக்குது, இங்கே b இருக்கிற இடத்துல √2 இருக்குது. அதுபோல் இங்கேயும் a இருக்கிற இடத்துல √3, b இருக்கிற இடத்துல √2. இப்போது இந்த நம்பர்ஸை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கே a இருக்கிற இடத்துல √3 இருக்குங்களா? அப்போ √3 ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இந்த b இருக்கிற இடத்துல √2 இருக்குதுங்களா? அப்போ √2 போட்டுட்டு ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயரை வந்து ஹோல் ஸ்கொயராக போட்டுடுவோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த 5√3ஆல் இங்கே இருக்கிற நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த √3க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்போது 1 இருக்கிறது அர்த்தம். இப்போது இந்த 5 வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுது.
1 5s are 5ன்னு போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த ரூட் 3யும் இந்த ரூட் 3யும் மல்டிப்ளை ஆகுச்சுன்னா இந்த ரூட் கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு ரூட்டுக்குள்ள 2 3 இருந்துச்சுன்னா ஒரு 3ய நம்ம வெளியே எடுத்துருவோமா? அப்போ ரூட் கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? இன்ட்டு இந்த 3ய போட்டுக்கங்க. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த 5 ரூட் 3 வந்து இந்த ரூட் 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 5 இருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா? அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்குவோம். இந்த 5 வந்து இங்கே 1ஓட மல்டிப்ளை ஆகும்போது 1 5s are 5ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ரூட் 3 இங்கே ரூட் 2 இப்படி ரெண்டுத்துக்குமே ரூட் காமனாக இருக்கிறதுனால ஒரு ரூட்டுக்குள்ள இந்த 3யும் இந்த 2வும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6ன்னு கிடைக்குதுங்களா? ரூட் 6. இப்போது இந்த ரூட் 6ஐ இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே ரூட் 2 இங்கே ரூட் 3 ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருக்கிறதுனால ரூட்டை போட்டுக்கிட்டு ரூட்டுக்குள்ளே இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6ன்னு போட்டுக்குவோம். அடுத்தது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே ரூட் 2 இங்கே ரூட் 2. இப்போது ஒரு ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும் தானே? இப்போது ரூட்டு கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்குது. அப்போது இங்கே 2வை போட்டுக்கலாம். அடுத்து இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். இங்கே 5 இன்ட்டு 3 5 3s are 15 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இங்கே 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போது மைனஸ் 4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ரூட் 6ஐ அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் 2வையும் அப்படியே போட்டுக்கலாம். பை இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 மட்டும் தான் இருக்கும். அடுத்தது இந்த மைனஸை போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 மட்டும் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு அடுத்தது இந்த 15லேருந்து இந்த 2வை வந்து மைனஸ் பண்ணணும். 13 இந்த மைனஸ் 4 ரூட் 6 அப்படியே போட்டுக்குவோம். பை இந்த 3லேருந்து இந்த 2வை மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போது ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கலாம்டா? ஈக்குவல் டு 13 மைனஸ் 4 ரூட் 6. இந்த 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். இதோடு இந்த சமம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 2 root 6 minus root 5 by 3 root 5 minus 2 root 6. இதோ போன சமு மெத்தடு தான். இந்த சமையும் கான்ஜுகேட் எடுத்து தான் போடணும். கான்ஜுகேட் எப்படி எடுத்துக்கலாம்? இங்கே மைனஸ் இருக்கா? இதுக்கு ஆப்போசிட் சைனால் மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷனில் இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. 2 root 6 minus root 5 by 3 root 5 minus 2 root 6. இப்போ இதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்கலாம். இன்டூ போட்டுக்கங்க. இந்த கீழே உள்ள நம்பருக்கு வந்து சைனை வந்து சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதிக்குவோம். இப்போது 3 root 5 போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் பதில் ப்ளஸ் போட்டுட்டு 2 root 6 பை மேலே என்ன நம்பர் நியூமரேட்டரில் போட்டோமோ அதே தான் டினாமினேட்டரில் நம்ம போடணும். 3 root 5 ப்ளஸ் 2 root 6. அடுத்து என்ன செய்யணும்னா இந்த மேலே இருக்கிற நம்பர்ஸை அப்படியே இதோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே சேம் நம்பர்ஸே இருக்குது ரெண்டுத்துக்கும். அதனால் இது a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குதுங்களா? ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் தானே இது இருக்குது. அப்போது இந்த நம்பர்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இங்கே ஏ இருக்கிற இடத்துல 3 root 5 இருக்குது. அது போல் பி இருக்கிற இடத்துல 2 root 6 இருக்குது. அது போல் இந்த ஏ இருக்கிற இடத்துல 3 root 5 இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அடுத்து இந்த பி இருக்கிற இடத்துல 2 root 6 இருக்குது. ஓகேவா? இப்போது இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இங்கேயும் 3 root 5 இங்கேயும் 3 root 5 2 டைம்ஸ் இருக்குங்களா? அப்போது 3 root 5 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பி ஸ்கொயர் இங்கே 2 root 6 இங்கேயும் 2 root 6. அப்போது 2 root 6 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க.
இனி என்ன செய்யலாம்னா இந்த 2 ரூட் 6ஆல் இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது இந்த ரூட் 5ஆல் இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 2 ரூட் 6 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம். இங்கே முன்னாடி ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் சைன் இருக்குது, அதனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2 இங்கே 3 இருக்குது. 2 3s are 6 6 போட்டுக்கோங்க. அடுத்து இங்கேயும் ரூட் இருக்குது, இங்கேயும் ரூட் இருக்குது, அதனால் நம்ம ரூட் போட்டுக்கலாம். இங்கே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 6 5s are 30 30 போடுங்க. அடுத்தது இந்த நம்பரோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். முன்னாடி உள்ள சைனை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுங்க. அடுத்தது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்போ 2 2s are 4. அடுத்து இங்கே ரூட் 6 இருக்குது, இதுலேயும் ரூட் 6, ரெண்டுமே ரூட் 6ஆக இருக்கிறதுனால ரூட்டு கேன்சல் ஆகும். அது எப்படி ஆகும்னா ஒரு ரூட்டுக்குள்ளே ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும்போது ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுப்போமா, அப்போ 6 கிடைக்கிது. இங்கே இன்ட்டு 6ன்னு போட்டுக்கோங்க. இப்போது இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த டேர்மோட இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இந்த ரூட் 5க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா? இப்போது 1 3s are 3. ஓகே, இங்கே 3 போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே ரூட் 5, இங்கே ரூட் 5. இப்படி ரூட்டுக்குள்ளே ரெண்டுமே ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா ரூட்டு கேன்சல் ஆகி நமக்கு 5 மட்டும் தான் கிடைக்கும். இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ரூட் 5 வந்து இந்த டேர்மோட மல்டிப்ளை ஆகுது. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இங்கே 1 இங்கே 2 இருக்குது, அப்போது 1 2s are 2. இங்கே ரூட் 5, இங்கே ரூட் 6. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருக்கிறதுனால ரூட் போட்டுக்கலாம். இந்த 5ஐயும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30. 5 6 are 30யா? அடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே ப்ளஸ் 6 ரூட் 30 இருக்குது, இங்கே மைனஸ் 2 ரூட் 30 இருக்குது. ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் 30 காமனாக இருக்குது, அதனால் முன்னாடி உள்ள நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. இந்த ரூட் 30ஐ அப்படியே போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். 4 6 are 24. அடுத்தது இதில் மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15 டிவைடட் பை. இனி இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் இருக்குது, ரூட் 5க்கும் இருக்குது. 3யோட ஸ்கொயர் வந்து 9. அடுத்து இந்த ரூட் 5ஐ ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இந்த 5 மட்டும் இருக்கும். இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் சைன் போட்டுக்கலாம். அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து ரூட் 6க்கும் இருக்குது, இந்த 2க்கும் இருக்குது. இப்போ 2ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்து இந்த ரூட் 6ஐ ஸ்கொயர் பண்ணணும். அப்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இன்ட்டு 6 அப்படின்னு போட்டுடுங்க. இந்த 4 ரூட் 30ஐ அப்படியே போட்டுடுங்க. அடுத்து இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது 24ல் 15 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 9 பை இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 9 5s are 45. இங்கே மைனஸ். அடுத்தது 4 6 are 24. அடுத்து இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது மேலே அது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 4 ரூட் 30 ப்ளஸ் 9 பை இந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணோம்னா 21 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆனால் உங்கள் புக் பேக்கில் வந்து இதுதான் ஆன்சராக இருக்குது, அதனால் ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. ஈக்குவல் டு 9 + 4 ரூட் 30, அது அப்படியே எழுதிக்குவோம், பை 21. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. Next, fourth subdivision, root 5 by root 6 plus 2 minus root 5 by root 6 minus 2. போன சப்டிவிஷன் கொஸ்டின்லாம் வந்து ஒரு டேர்மில் இருந்துச்சு, ஆனால் இந்த சம்மை வந்து 2 டேர்மில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம்ல. இந்த சம்மை வந்து காஞ்சுகேட்டட் எடுத்து போடலாம். இதுக்கு தனியாகவும் காஞ்சுகேட் எடுத்து போட்டோம்னா சம்மு கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ இதை வந்து நான் எல்சிஎம் எடுத்து சிங்கிள் டேர்மாக மாற்ற போகிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தோம்னா இதோட டினாமினேட்டர் நம்ம சேமாக கொண்டு வரலாம். இந்த நம்பர்ஸை பாருங்கள், a + b a - b அந்த ஃபார்முலாவில் இருக்குது. இதை வந்து a² - b² அப்படின்னு எழுத முடியும். அந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஏ இருக்கிற இடத்துல வந்து √6 இருக்குது. √6 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். இந்த ஃபார்முலா என்னது? a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் தானே. இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ a ஸ்கொயருக்கு இது போட்டாச்சு, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுட்டோம். அடுத்தது இந்த நம்பர் b இருக்கிற இடத்துல 2 இருக்குதா, இப்போது 2 ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த நம்பர்ஸை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் இதையும். இப்போது இங்கே √5 இருக்கா, √5 வந்து இதை மல்டிப்ளை பண்ணுது. மல்டிப்ளை பண்ணால் இந்த √5 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இந்த நம்பரை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். √6 - 2. அடுத்து இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் இந்த √5 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த நம்பரை போட்டுக்குவோம். √6 + 2. இனி இந்த நம்பர்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த √5 வந்து √6ஓட மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக ரூட் இருக்குதா, அதனால ரூட் போட்டுக்கலாம். உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × √5 2√5. அடுத்து இந்த மைனஸ் சைனை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த √5 உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருக்கிறதுனால ரூட் போட்டுக்குவோம். உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சைனை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், √5 × 2 2√5 டிவைடட் பை, இப்போது இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி இந்த 6 மட்டும்தான் இருக்கும். 6 போட்டுக்கோங்க. இங்கே கொஸ்டினில் மைனஸ் சைன் இருக்குதா, இந்த மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்து இந்த நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது இங்கே வந்து ப்ளஸ் √30 இருக்குது, இங்கே மைனஸ் √30 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே -2√5, இங்கே -2√5 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்குவோம். -2√5 -2√5 பை, இங்கே இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6ல் 4 போயிடுச்சுன்னா 2 வரும். ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். இங்கேயும் மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அப்போது இந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா 2 × 2 4 மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டு √5ல் ஒரு √5 எடுத்து போட்டுக்கலாம். டிவைடட் பை 2. இப்போது இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. ஈக்குவல் டு -2√5. இந்த டினாமினேட்டர் உள்ள 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2.7 the third sum. Find the value of a and b if √7 - 2 divided by √7 + 2 equal to a √7 + b. இதில் ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷனில் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. √7 - 2 by √7 + 2 equal to a √7 + b. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா, இதை சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து இது போல் நமக்கு கிடைக்கும். இங்கே √7க்கு முன்னாடி a இருக்குது. அப்போது வரக்கூடிய ஆன்சரில் √7க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதான் ஏயோட ஆன்சர். அதுபோல் ப்ளஸ்ஸுக்கு அடுத்தது என்ன இருக்கோ அதுதான் பியோட ஆன்சர். ஃபஸ்ட்டு இதுக்கு கான்ஜுகேட்டட் எடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். √7 - 2 டிவைடட் பை √7 + 2. இப்போது கான்ஜுகேட்டட் எப்படி எடுக்கலாம்? இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைனை போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்ட்டு போட்டுக்கோங்க. √7, அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கா, நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து 2 போட்டுக்குவோம். இது நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதுதான் டினாமினேட்டர்லையும் எழுதணும். √7 - 2. அடுத்து
இங்க √7 இருக்குது, இங்கேயும் √7 இருக்குது. இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ். இங்க 2, இங்கேயும் 2. ரெண்டுமே 2 தடவை இருக்கிறதுனால இதை எந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கலாம்? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்ம போடலாம். இன்னொரு மெத்தட்லயும் இந்த சம்ம போடலாம். இந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது இதால இதை மல்டிப்ளை பண்ணணும், இதால இதை இப்படி மல்டிப்ளை பண்ணியும் இந்த சம்ம போடலாம். இந்த √7 வந்து இந்த √7ஓட மல்டிப்ளை பண்ண போது மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேவா? இப்போ 7 வெளியே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 7 போட்டுக்கலாம். அடுத்து இந்த பிளஸ் இன்ட்டு இந்த மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த √7ஐயும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 2√7 கிடைக்கும். 2√7. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேர்மால இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். இங்க 2 இன்ட்டு √7 2√7 வரும். அடுத்தது இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அடுத்து இங்க 2 இருக்கு, இங்க 2. அப்போ 2 2s are 4ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? பை அடுத்து இங்க √7 இருக்கு, இங்கேயும் √7 இருக்கு. இங்க 2, இங்க 2. இங்க சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இது எந்த ஃபார்முலா? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலால தானே இருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க a இருக்கிற இடத்துல √7 இருக்குது, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஓகேவா? அப்போ 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். ஓகே, இப்போ இந்த நம்பரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க +7 இருக்கு, இங்க +4 இருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இங்க 2√7, இங்கேயும் 2√7. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா -4√7 கிடைக்கும். டிவைடட் பை, அடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ √7 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டை வந்து கேன்சல் ஆகிடும், 7 மட்டும் இருக்கும். மைனஸ், அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணும். இப்போ இந்த மேலே உள்ள நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். 11 - 4√7 டிவைடட் பை, இங்க கீழே உள்ள நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 7ல 4 போயிடுச்சுன்னா 3. அடுத்து நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஆன்சரை கொஸ்டினோட நான் ஈக்குவல் பண்ணிக்க போறேன். பாருங்க, இந்த இருக்கு √7. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர்லயே √7 இருக்குது. ஓகேவா? இங்கே a√7 முன்னாடி இருக்கிறதுனால நான் வந்து இந்த 4√7 முன்னாடி எழுதிக்கிறேன். சிம்பிளை கரெக்டாக போட்டுடுங்க. 4√7. அடுத்தது a√7க்கு அடுத்ததா பிளஸ் b இருக்கு. இப்போ இந்த 11 வந்து இதுக்கு அடுத்ததா நம்ம எழுதணும். +11 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து இதுல வந்து 3 இருக்கு. இங்க வந்து டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த 3 வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே பிரிச்சு எழுதிக்குவோம். -4√7 பை 3. நடுவில் பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 11 பை 3 அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. இனி ஈக்குவல் டு போட்டு இதை எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிறேன் பாருங்க. ஈக்குவல் டு a√7 பிளஸ் b. இப்போ இங்க √7 இருக்கிற இடத்துல √7 இருக்கு, a இருக்கிற இடத்துல -4/3 இருக்கா. ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. a ஈக்குவல் டு -4/3 அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்தது b. இப்போ b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 11/3. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2.7ல 4th sum. If x is equal to √5 plus 2, then find the value of x square plus 1/x square. இந்த கொஸ்டின்ல x ஓட வேல்யூவை கொடுத்து x square plus 1/x square ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அடுத்தது 1/x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிடும். சொல்யூஷனில் எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5 + 2. முதல்ல இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எக்ஸோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. √5 + 2. இதில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த வேல்யூ வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இதில் இந்த a இருக்கிற இடத்துல √5 இருக்குது, b இருக்கிற இடத்துல இந்த 2 இருக்குது. இப்போது இந்த நம்பர்ஸை இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். இப்போது ஏக்கு பதிலாக √5 ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது, அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்ததாக இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்மளும் ப்ளஸ் போட்டுக்குவோம். இங்கே 2. அடுத்தது இந்த ஏக்கு பதிலாக √5, இந்த பிக்கு பதிலாக இந்த 2. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த பிக்கு பதிலாக இந்த 2வை போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து இந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போது இங்கே ஸ்கொயர் இங்கே ரூட் ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 5 மட்டும்தான் கிடைக்கும். இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். இந்த 2 வந்து இந்த 2வோட மல்டிப்ளை ஆகும்போது 2 2s are 4. அப்போது 4√5 போட்டுக்கலாம். அடுத்தது ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ 2வை ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்தது இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 9 + 4√5. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த 1/x ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்குவோம். 9 + 4√5. இப்படி டினாமினேட்டரில் ரூட் வச்சு வரக்கூடாது. அதை வராமல் செய்யணும்னா இதுக்கு நம்ம கான்ஜுகேட்டட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனா இதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணணும். இன்ட்டு 9, இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டுட்டு 4√5 போட்டுக்கலாம். இப்போது இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்குதோ அதுதான் டினாமினேட்டர் எழுதணும். டிவைடட் பை 9 - 4√5 அப்படின்னு எழுதிக்கோங்க. இனி இந்த மேலே இருக்கிற நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அதே நம்பர் தான் கிடைக்கும், 9 - 4√5. அடுத்து இந்த கீழே உள்ள நம்பர்ஸை பாருங்கள். இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9, இங்கே 4√5, அங்கேயும் 4√5. அப்போது a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குங்களா? a ஸ்கொயர் - b ஸ்கொயருங்கிற ஃபார்முலா படி. அப்போது இந்த நம்பர்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ a இருக்கிற இடத்துல 9 இருக்குது, 9 போட்டுக்கோங்க. ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸை போட்டுக்குவோம். அடுத்தது b இருக்கிற இடத்துல 4√5 இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கேயும் 4√5 அப்படின்னு போட்டுட்டு ஃபார்முலாவில் உள்ள இந்த ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கோங்க. அடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 9 - 4√5. அடுத்ததா இங்கே கீழே உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்குவோம். 9ஓட ஸ்கொயர் 81 மைனஸ் இங்கே இந்த ஸ்கொயர் வந்து 4க்கும் √5க்கும் காமன். அதனால 4ஓட ஸ்கொயர் 16. இந்த √5ஓட ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த 5 மட்டும் தான் இருக்கும். இன்ட்டு 5ன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அடுத்ததாக இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 9 - 4√5 டிவைடட் பை இப்போது 81 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 3, 1 5s are 5, 5ஓட 3 ஆட் பண்ணும்போது 80. அடுத்தது இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9 - 4√5. இப்போது இந்த நம்பர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 1 வரும். 1. இப்போ 1/x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 - 4√5.
இந்த ஒன்று போட தேவையில்லை. இந்த ஆன்சரை ஹைலைட் பண்ணி காட்ட இப்படி பிராக்கெட் போட்டுக்கோங்க. கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சர்ஸை இதுக்கு பதிலாக போட்டு ஆட் பண்ணிக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போது எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் என்னது? 9 + 4√5. இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்மளும் ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 1/x ஸ்கொயருக்கு ஆன்சர் இந்த கண்டுபிடிச்சிக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 9 - 4√5. இப்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போது இந்த ரெண்டு நம்பரும் கேன்சல் ஆகிடுது. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஒரு 9 ப்ளஸ் இதில் ஒரு 9. இப்போ ரெண்டு 9 ஆட் பண்ணோம்னா நமக்கு 18 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 18. தட்ஸ் ஆல். இதோடு இந்த சமம் முடிஞ்சிடுச்சு. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2.7ல 5th sum. Given √2 equal to 1.414, find the value of 8 - 5√2 divided by 3 - 2√2 to 3 places of decimals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல √2ஓட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து என்னன்னு இருக்கணுமா, 3 places of decimals இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்படி டினாமினேட்டரில் ரூட் வச்சு வரக்கூடாது. அப்போது ரூட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். 8 - 5√2 divided by 3 - 2√2. இப்போது இதுக்கு நம்ம கான்ஜுகேட்டட் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா இதோட ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அது எப்படி எடுக்கணும்னா, இதோக்கு ஆப்போசிட் சைன் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணணும். இங்கே இன்டூ போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதுவோம். 3 மைனஸ் இருக்கிற இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறோம். ஓகேங்களா? இந்த மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டுட்டோம். இந்த 2√2 போடுறோம். இப்போது நியூமரேட்டரில் என்ன எழுதணுமோ அதுதான் டினாமினேட்டர்லையும் எழுதணும். 3 + 2√2. இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் கான்ஜுகேட்டட். ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பரால் இங்கே உள்ள டேர்ம்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அதுபோல் இதால் இங்கே உள்ள டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுபோல் இங்கே கீழேயும் இப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த 8ஆல் இந்த 3ஐ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரும். அடுத்தது 8, இங்கே 3, 8 3s are 24ன்னு போட்டுக்குவோம். அடுத்தது இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். அப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே 8, இங்கே 2 இருக்குது, 2√2 இருக்குது. அப்போது 2√2க்கு முன்னாடி 2 இருக்கிறதுனால 8யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 8 2s are 16ன்னு போட்டுக்கோங்க. இந்த √2வை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த டேர்மால் இங்கே இருக்க நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த 5ஆல் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள சைனை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த 5 3s are 15. அடுத்து இங்கே √2 இருக்குது, அந்த √2வை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதால் இதை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இங்கே 5, இங்கே 2 இருக்குது, 5 2s are 10 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. இப்போது ரெண்டுத்துக்குமே ரூட் வந்து சேமாக இருக்குது. அதனால ஒரு ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கணுமா? அது மாதிரி இப்போது இங்கேயும் √2, அதனால இந்த 2 ரூட்டும் கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்குது. இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து டிவைடட் பை, இனி கீழே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே வந்து 2√2 இருக்குது, இங்கேயும் 2√2 இருக்குது. இங்கே மைனஸ் சைன், இங்கே ப்ளஸ் சைன். சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இது எந்த ஃபார்முலா? a - b இன்ட்டு a + b. இதை எப்படி மாற்றுறது? ஈக்குவல் டு a² - b². இப்படி தானே மாற்றுவோம். இப்படி a² நம்ம மாற்றணும்னா ஏயோட வேல்யூ நமக்கு தேவை. இப்போது a இருக்கிற இடத்துல 3 இருக்குது. ஓகேவா? அப்போது 3 போட்டுக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த b. இப்போ b இருக்கிற இடத்துல 2√2 இருக்குது, இந்த b இருக்கிற இடத்துல 2√2 இருக்குது. அப்போது நம்ம 2√2 போட்டுக்கலாம்.
அடுத்தது ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது இந்த நம்பர்ஸை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னா, இந்த 24 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 24 + 16√2 அடுத்தது இந்த -15√2 போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 10 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 20 -20 டிவைடட் பை இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இப்போது 3 ஸ்கொயர் வந்து 9, மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த நம்பரில் வந்து இது ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் வந்து காமன். இப்போது 2க்கும் ஸ்கொயர், √2க்கும் ஸ்கொயர், 2ஓட ஸ்கொயர் வந்து 4 போட்டுக்குவோம். அடுத்து இந்த √2 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி இந்த 2 மட்டும் இருக்கும். அப்போ இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போது இந்த நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போது இங்கே 24 +24 இருக்குது, இங்கே -20 இருக்குது. இப்போது இந்த 24லேருந்து 20யை வந்து மைனஸ் பண்ணோம்னா 4, அடுத்தது இங்கே +16√2, இங்கே -15√2. இந்த 16லேருந்து 15 மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். +1, இங்கேயும் √2, இங்கேயும் √2. அப்போது இப்படி 2 ரூட் இருக்கும்போது நம்ம ஒரு √2 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை அடுத்தது இந்த நம்பர்ஸ், இங்கே உள்ள 9 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 4 2s are 8. அடுத்தது இந்த 4 + √2 போட்டுக்கோங்க. முன்னாடி 1 போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. இப்போது இந்த 1 வந்து டினாமினேட்டரில் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த √2ஓட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. √2ஓட வேல்யூ வந்து 1.414. இப்போது இந்த நம்பரை வந்து √2 இருக்க இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 4 இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த √2ஓட வேல்யூவை போட்டுக்க வேண்டியதான் 1.414. இப்போது இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 4 இங்கே பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 3 0 போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த √2ஓட வேல்யூ என்ன 1.414 இருக்கா? பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க. இந்த 1 வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு இந்த 414 0க்கு நேராக போடுங்க. இப்போது இந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா 0ஓட 4 ஆட் பண்ணால் 4 தான் கிடைக்கும். 0ஓட 1 ஆட் பண்ணால் 1 தான். 0ஓட 4 ஆட் பண்ணால் 4 தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட் வச்சுட்டு 4ஓட 1 ஆட் பண்ணும்போது 5. ஓகேவா? இப்போது இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5.414. தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் உள்ள சம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.